ஆத்திரை சொன்னதை ஏற்க முடியாமல் அறைக்குள் போன ஆரா சிறிது நேரத்தில் வெளியே வந்தான். வசந்தி ஆராவை உடனே வேங்கை மலைக்கு புறப்படச் சொன்னார். ஆத்திரை, நீ தாமதப்படுத்தும் நேரம் எல்லாம் உன்னை சுற்றி உள்ள அப்பாவிகளின் உயிர் அபாயத்தில் இருக்கும். உடனே புறப்பட்டு வா, போகலாம் என்றார். ஆரா ஒன்றும் பேசாமல் வெளியே போனான். சஞ்சய் வெளியே போய் பார்த்தபோது ஆரா காரிடரில் இருந்த சேரில் உட்கார்ந்திருந்தான். சஞ்சய், மச்சி, இப்போ உங்கள் அப்பா அம்மா யாருன்னு ஆராய்ச்சி செய்ய நேரம் இல்லை. அந்த பேயிடமிருந்து நாம் தப்பிக்கணும். நம்மளை சுற்றி உள்ளவங்கள தப்பிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? சாவு எப்போ வேணாலும் வரும். அதை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பது தான் மேட்டரே. அதிசக்தி வாய்ந்த பேய் வந்து கொல்லுதுன்னு நாம் அதை எதிர்க்காமல் சாகணுமா? அந்த பேய் நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற ஆளுகளை போடுது மச்சி. சேகரண்ணா பாவம்டா மச்சி. நாம் போகிறோம், அந்த பேயை தட்டுறோம், தூக்குறோம் என பெரிய வசனம் பேசிய பிறகு சரிடா நம்ம போகலாம் என்று ஆரா சொன்னான். சஞ்சய் உள்ளே போய் ஆரா வேங்கை மலை போக ஒத்துக்கொண்டான் என சொன்னவுடன் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆத்திரை இந்த பிரச்சனையில் முடிவு வரும் வரை சுந்தர், வசந்தி, சஞ்சய், சிவா என அனைவரையும் வேங்கை மலைக்கு அழைத்தார். சுந்தரும் வசந்தியும் வர மறுத்துவிட்டனர். சிவா 5 நாட்களுக்கு பிறகு வருவதாக சொன்னார். ஆத்திரையும் ஆரா வேங்கை மலை வருவதால் இங்கு பிரச்சனைகள் இருக்காது என நினைத்து சரி என்றார். சிவா வீட்டுக்கு போனதும் நடக்கும் அமானுஷங்களை வியந்தவன் தன் மேற்படிப்பிற்கு இந்த அனுபவங்கள் உதவும் என நினைத்தான். சிவா மறுபடியும் சிசிடிவி பதிவுகளை பார்த்தபோது மின்மினி பூச்சிகள் கூட்டமாக வருவதும் பெண்ணாக மாறுவதும் இந்த முறை சிவாவுக்கு தெரிந்தது. காலையில் பார்க்கும்போது தெரியாதது இப்போது ஏன் தெரிகிறது என யோசித்தான். மின்மினி பேய் எய்னியின் ஹிட்லிஸ்டில் தானும் வந்து விட்டதை உணர்ந்தார். உடனே அவர்களுடன் வேங்கை மலை போக முடியாது. 5 நாட்களுக்கு பேயை சமாளிக்க வேண்டும். இல்லைனா சேகர் நிலைமைதான் என நினைத்தான். மாலை மயங்கி இரவு தொடங்கியது. சஞ்சயும் ஆராவும் பயணத்திற்கு தயாராகி கொண்டு இருக்கும் நேரத்தில் ஆத்திரை சிவா வீட்டிற்கு போனாள். சிவா ஆத்திரையிடம் தனக்கு வந்து இருக்கும் ஆபத்தை சொல்ல நினைத்தவன் அவர்கள் தன்னையும் வேங்கை மலைக்கு இப்போதே அழைப்பார்கள் என்பதால் எதையும் சொல்லவில்லை. சிவாவிடம் ஏதும் பேசாமல் வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தவள் பால்கனியில் நின்று கீழே செக்யூரிட்டி ரூமை பார்த்தாள். அங்கே ரூமை சுற்றி போலீசார் வார்னிங் டேப் கட்டி உள்ளே செல்வதை தடை செய்திருந்தனர். ஆத்திரை கீழே போனாள். செக்யூரிட்டி ரூம் நேர இருந்த புல்வெளியில் அமர்ந்தவள் சிறிது நேரத்தில் மேலே ஏறி வந்துவிட்டாள். அதற்குள் இருவரும் தயாராகி இருந்தனர். சிவா வழி அனுப்ப ஆத்திரையுடன் ஆராவும் சஞ்சயும் ஜீப்பில் புறப்பட்டு போனார்கள். அவர்கள் போனதும் சுந்தரும் வசந்தியும் அவர்கள் வீட்டுக்கு புறப்பட்டார்கள். வண்டி சிறிது தூரம் போனதும் ஆத்திரை சஞ்சயிடம் ஒரு இடத்தை சொல்லி அங்கு போகச் சொன்னாள். ஆத்திரை போகச் சொன்ன இடம் செக்யூரிட்டி சேகரின் வீடு. போஸ்ட்மார்ட்டம் முடிந்து உடல் நாளைதான் கிடைக்கும் என்பதால் 1-2 உறவுகளே இருந்தனர். ஆத்திரை நேரே அழுது வடிந்து இருந்த சேகரின் மனைவி கவிதாவிடம் போனாள். ஆத்திரையை பார்த்த கவிதாவுக்கு தாயை பார்த்த உணர்வு ஏற்பட்டது. ஆதிரையை மெல்ல கட்டி கொண்டாள். கவிதா உடைந்து அழுதாள். தைரியமாக இரு என்று சொன்னவள் சில நிமிடங்களில் யாரிடமும் ஏதும் பேசாமல் வண்டியில் வந்து அமர்ந்து போகலாம் என்றாள். சஞ்சய் தனக்கே தெரியாத சேகரின் வீடு ஆத்திரைக்கு எப்படி தெரிந்தது என ஆச்சரியமாக இருந்தது. கவிதாவின் மடியில் ஒரு கவர் விட்டு வந்திருந்தாள். கவிதா அதை பிரித்து பார்த்தபோது அதில் 2000 ரூபாய் நோட்டுகளும் ஒரு மொபைல் நம்பரும் இருந்தது. இரவு 2 மணி இருக்கும். ஜீப் செல்லும் ரோட்டில் காற்று புயல் போல பலமாக வீசியது. வண்டியை புரட்டு போடும் அளவு காற்று வீரியமானது. வண்டி ஒரு பக்கமாக தூக்க ஆரம்பித்தது. 2 சக்கரத்தில் வண்டி ஓடத் தொடங்கியது. ஆத்திரை வண்டியை நிறுத்தாமல் போகச் சொன்னார். காற்றின் வேகத்தில் ஜீப்பை சுழற்றி அடித்தது. சஞ்சயால் சமாளிக்க முடியாமல் வண்டி கவிழ்ந்து உருள ஆரம்பித்தது. ஜீப் நேர நிமிர்ந்து நின்றபோது சஞ்சயின் மண்டை உடைந்து ரத்தம் வேகமாய் வெளியேறி கொண்டிருந்தது. ஆரா தலையில் ஏதோ பைப்பு குத்தி வெளியே வந்திருந்தது. ஆராவிடம் எந்த சலனமும் இல்லை. ஆத்திரை அப்படியே உட்கார்ந்தபடியே உயிரை விட்டு இருந்தார். அவர்களை பார்த்தவுடன் சஞ்சய்க்கு ரத்தம் வெளியேறுவதால் மயக்கம் வந்தது. சஞ்சய் ஆழ்ந்த மயக்கத்தில் இருக்கும்போது ஒரு குரல் கேட்டது. அது ஆத்திரையின் குரல். சஞ்சய், வெளியே வா, நீ பார்ப்பது உண்மையல்ல, மாய காட்சி. அங்கிருந்து
உடனே வெளியே வா என்றது. சஞ்சயால் அவனது மன பிரம்மையை விட்டு வெளியே வர முடியவில்லை. ஆரா, வா மச்சான், எழுந்துருடா, சீக்கிரம் மச்சான் என்றான். ஆராவின் குரல் கேட்டதும் முழு பலத்தையும் பிரயோகித்து சஞ்சய் மாயக்கட்டில் இருந்து வெளியே வந்தான். ஜீப் ரோட்டில் இருந்து விலகி ஓரமாக இருந்தது. ஜீப் உருளவும் இல்லை, யாருக்கும் அடிபடவும் இல்லை. ஆத்திரை, நீ அங்கிருந்து உடனே திரும்பி வராமல் இருந்தால் உனது மூளை கோமா அல்லது மூளைச்சாவு அடைந்து இருக்கும் என்றான். சஞ்சயை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு ஆரா ஜீப் ஓட்டினான். காற்று குறைந்தது. வண்டி சீராக போகத் தொடங்கியது. வழியில் நடு ரோட்டில் வயதான பெண் நிற்பது பார்த்து வண்டியை நிறுத்த பார்த்தான். ஆத்திரை வேண்டாம் போ என சொன்னான். வயதான பெண் மீது ஜீப்பை ஊடுருவி சென்றான். அதே நேரம் சென்னையில் சிவா நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் வலுவான காற்று அடித்தது. ஜன்னல் கதவு அடித்து கொண்டே ஓசையில் எழுந்த சிவா ஜன்னல் கதவுகளை மூடப் போனான். ஜன்னலில் வெளியே பார்த்தபோது மின்மினி பூச்சிகள் நேரே அப்பார்ட்மெண்ட்டில் நுழைந்தன. எயினி வந்துவிட்டால் என்ன செய்யலாம் என சிவா யோசிக்கும் போதே அந்த அதிசயம் நடந்தது. சிவாவின் கண்முன்னே மின்மினிகள் அனைத்தும் ஒரு வலையில் மாட்டியது. வலை ஒரு கோலமாய் சுழன்று கொண்டிருந்தது. வலை நெருப்பாக மாறியது. பூச்சிகள் கருகின. நெருப்பின் சூடு தாங்காது பெண்ணாய் மாறி வலையை அறுத்து வெளியே வர முயற்சித்தாள். வலை அவளை காம்பவுண்டு சுவருக்கு வெளியே அவளை தூக்கி எறிந்தது. காம்பவுண்டு உள்ளே எயினி வர ஒரு அடி எடுத்து வைத்தாள். அவள் முன்னே எரியும் நெருப்பாய் ஏதோ ஒரு சக்தி தடுத்து நிறுத்தியது. எயினி தன்னை தடுக்க நினைக்கும் சக்தி எது என்று பார்க்க நினைத்தாள். எயினியின் கண் முன்னே சேகர் நின்றான். சேகரின் ஆவி சக்தியுடன் நிற்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்த எயினி மீண்டும் உள்ளே நுழைய முயற்சித்த பார்த்தபோது அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி தீ வளையம் உருவானது. வளையத்தில் சேகரின் ஆவியும் காவல் வீரன் போல் நின்றது. எயினி உள்ளே செல்ல முடியாமல் வேறு வழியின்றி அங்கிருந்து மறைந்தாள். சிவா நடந்ததை பார்த்து வீட்டுக்குள் இருக்கும் வரை எயினியினால் ஆபத்தில்லை என்று நினைத்தான். சுந்தரின் வீட்டில் வசந்தி வெகு நேரம் தூங்காமல் ஆராவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். அரை தூக்கத்தில் இருந்த சுந்தரை பார்த்து, வசந்தி, நீங்கள் இப்படி இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க என தெரியல. ஆத்திரை கூட போயிருந்தால் கூட நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். சனியம் பிடிச்ச அந்த பேய்கிட்ட மாட்டிக்கொண்டு நம்ம புள்ள என்ன பாடுபடுறானோ தெரியல என புலம்பினான். சுந்தர் வசந்தியிடம், நம்ம கையில் எதுவும் இல்லை. வசந்தி ஆராவை அவங்க அம்மா கூட தான் அனுப்பியிருக்கோம், வேற யாரு கூட இல்லை. எப்படியெல்லாம் இடர்பாடுகள் வரும் என்பதும் அதை எப்படி சரி செய்யணும் என ஆத்திரைக்கு தெரியும் என்றார். ஆத்திரை எல்லாவற்றையும் யோசித்து முடிவு எடுப்பதால் தான் அவன் நம்மளை நம்பி பிள்ளையை கொடுத்து வளர்க்க சொன்னார். இடையிலே ஒரு நாளாவது நம்ம எங்கே இருக்கோம், இங்கே வந்து பிள்ளை எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தாளா? நம்ம கிட்ட அவளுக்கு இருந்த நம்பிக்கை அது. ஆராவுக்கு வந்து இருக்கும் பிரச்சனையை சரி பண்ண என்ன செய்யணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் பிரச்சனை சரியாக வரதான் அங்கே இருப்பான். ஏதா முடிவு வந்ததும் அடுத்த நிமிஷமே இங்கே ஓடி வருவான். ஆத்திரையும் அங்கேயே அவன் தங்கணும் என உன்னை மாதிரி பிடிவாதம் பிடிக்க மாட்டான். இப்போ நிம்மதியாக தூங்கு என்றான். வசந்தியை ஆறுதல் படுத்தி புலம்புவதை தடுத்து தூங்க வைத்துவிட்டு சுந்தர் தூங்காமல் படுத்து இருந்தார். சுந்தர் ஆழ்ந்த யோசனையில் எயினியை மட்டுப்படுத்தி தடுக்கலாம், ஆனால் அவளை அழிப்பது கடினம். ஆத்திரை சொல்லும் மூதாதையர் குகையில் ஏதோ பலமான சக்தி இருக்கலாம். அதை முயற்சித்து எயினியை அடக்க பார்க்கிறார்கள். அது எந்த அளவு கை கொடுக்கும் என்பதை நினைத்து சுந்தருக்கும் கவலையாய் இருந்தது. வசந்தி நன்றாக தூங்கியதும் சுந்தர் வெளியே வந்து ஹாலில் அமர்ந்தார். சுந்தர் வீட்டின் வெளியே ஜன்னல் பக்கம் ஏதோ நிழல் ஆடுவது போல இருந்தது. சுந்தர் கதவை திறந்து வெளியே போய் யார் என பார்த்தார். காம்பவுண்ட் சுவரை சுற்றி பார்த்துவிட்டு யாரும் இல்லாததால் மீண்டும் வந்து கதவை தாழ் போட போகும்போது, என்ன சுந்தரா, அவசரமா என்றபடி நின்ற கோரகனை பார்த்தவுடன் சுந்தர் திடுக்கிட்டு போனார். வசந்தி அவனை பார்த்து விடக்கூடாது என அவனை வெளியே தள்ளி கொண்டு வந்து கதவை மூடிவிட்டார். காவி வேட்டி மட்டும் சுற்றி தலைமுடி நீளமாக வளர்த்து அதை முறையாக பராமரிக்காமல் ஜடை பிடித்து இருந்தது வந்தவனுக்கு. 70 வயது இருந்தாலும் உடல் தளர்ச்சி இல்லாமல் கட்டுக்கோப்பாக இருந்தான். சுந்தர் அவனிடம், கோரகா, உன்னை பார்க்க விருப்பம் இல்லாமல் தானே நான் அங்கே இருந்து இங்கே வந்து விட்டேன். ஏன் என்னை விடாமல் தொல்லை செய்கிற? போய்விடு என்றார். கோரகனோ, நீ ஏன் இத்தனை வருஷம் ஒளிந்து இருந்தேன்னு இப்பதானே தெரிஞ்சது.
நீ என்ன வேலை செய்து இருக்கிறாய்? நம்ம வேரோடு சாய்க்க வேண்டியதை நீ விருட்சமாக வளர்த்து இருக்கிறாய். எப்படி நீ இதை செய்தாய் என ஆவேசமாக கேட்டான். சுந்தர், உனது விருப்பத்தை எல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியாது. நான் தர்மத்தின் பாதையில் போகிறேன் என்றார். சுந்தரிடம் கோரகன், நீ எந்த பாதையில் போனாலும் நமது குலத்தை நாசம் செய்யும் வேலையை செய்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். ஆனால் உன்னை இன்னும் விட்டு வைத்து இருப்பது எதுக்கு என தெரியுமா? நீ எந்த குலத்துக்கு துரோகம் நினைக்கிறாயோ அந்த குல தெய்வத்தின் முன் கொடுத்த சத்தியத்தின் காரணமாகத்தான். செய்த தவறுகளை உணர்ந்து மறந்து நமது பக்கம் வந்துவிடு என்றான். சுந்தரும், நான் எந்த பாதையில் போகணும் என்பதை நான் தான் தீர்மானிக்கணும், நீ சொல்ல வேண்டாம் என்று முடிவாக சொன்னார். கோரகன் சுந்தரிடம், உனக்கு 10 நாள் வரை கெடு கொடுக்கிறேன். அதற்குள் நமது பக்கம் வந்துவிடு, இல்லையென்றால் நீ வளர்த்த விருச்சகம் அடுப்பு எரிக்கத்தான் ஆகும், பார்த்துக்கொள் என சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் போனான். கோரகன் வந்து போனது சுந்தரை நிலைகுலைய வைத்தது. யாருக்கும் தான் இருப்பது தெரியக்கூடாது என இத்தனை வருஷம் சென்னையில் வாழ்ந்தாரோ அத்தனையும் வீணாக போனதாக நினைத்தார். ஏனியின் சாத்தானிய தொல்லை போதாதென்று கோரகனின் தொல்லை வேறு வந்து சேர்ந்து விட்டது என வருத்தப்பட்டவர் இனி சென்னையில் இருப்பதால் பயனில்லை, நாளையே வேங்கை மலை புறப்பட வேண்டும் என முடிவு செய்து விட்டு படுக்கப் போனார். மறுநாள் காலையில் விடியும் வேளையில் மேட்டுப்பாளையம் போய் சேர்ந்தனர் ஆத்திரை. ஆத்திரை தர்கா இருக்கும் கிராமத்திற்கு போகச் சொன்னார். பெரியவரை சந்தித்து ஆத்திரை அவரையும் வேங்கை மலைக்கு அழைத்தார். பெரியவரும் அவர்களுடன் சேர்ந்தார். மலையில் ஏறிய ஜீப்பை சஞ்சய் ஓட்டலானார். ஆராவுக்கு ஃபோன் வந்தது. சிவா இரவில் நடந்த விவரங்களை சொன்னான். ஆத்திரை, எதற்கும் பயப்பட வேண்டாம், உனக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து உள்ளேன் என்று சிவாவுக்கு தைரியம் சொன்னார். சஞ்சய், சிவாவுக்கு பிரச்சனை என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன பாதுகாப்பு ஏற்பாடு செய்துள்ளீர்கள் என ஆத்திரையை கேட்டான். ஆத்திரை சஞ்சயிடம், நேற்று சாயந்தரம் நான் சிவா வீட்டுக்கு போனதும் அங்கே தப்பு இருப்பதாக தோன்றியது. அந்த நேரத்தில் சிவாவும் மனதில் நடந்ததை என்னிடம் சொல்ல நினைத்து தயங்கி சொல்லாமல் விட்டுவிட்டான். சிவா மனதில் தோன்றியதை என்னால் படிக்க முடிந்தது. சிவாவுக்கு பாதுகாப்பை வழங்கும் மந்திர யாத்திரத்தை அவன் வீட்டில் வைத்து விட்டு வந்தேன். சிவாவின் வீட்டை விட்டு வெளியே வரும்போது சேகரின் ஆவி அங்கே கலங்கி நிற்பதை பார்த்து கீழே போய் அதனுடன் பேசினேன். அநீதியை எதிர்த்து உயிரிழந்த உனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லி அமைதிப்படுத்தினேன். சேகருடைய குடும்பத்திற்கு உதவி அளிக்க தேவையான விவரங்களை அவனிடமே பெற்றேன். மேலும் எயினியை எதிர்க்க உன்னால் இனி முடியும், உன்னால் முடிந்தால் எங்களுக்கு உதவி செய் என கேட்டதாகவும் அதனால்தான் சேகர் எயினியை எதிர்த்தான். பின்னதாக ஆத்திரை சொன்னதும் சஞ்சய் பிரமித்து போனான். நால்வரும் மலையில் 4 மணி நேர பயணத்துக்கு பின் ஒரு செக் போஸ்டை அடைந்தனர். அதை தாண்டி கொஞ்ச நேரம் பயணித்து வனத்துறை அலுவலகத்தை அடைந்தனர். ஜீப் வருவதை பார்த்து மாரித்துறை வெளியே வந்தார். ஆத்திரை வருவதை பார்த்து நடேசனிடம் போய் சொன்னதும் அவரே வெளியே வந்து விட்டார். அம்மா, நீங்கள் வெளியே வந்ததே இல்லை, முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா ஏதோ முக்கிய காரியமாகத்தான் இருக்கும். ஆரா சஞ்சயை பார்த்து, தம்பிங்க பறவை ஆராய்ச்சிக்கு போன வாரம் அனுமதி கேட்டு இருந்தாங்க என்றதும் ஆத்திரை, ஆமாம், அவர்கள்தான் இப்போ என் கூட வேங்கமலைக்கு வர்றாங்க என்று சொன்னார். நடேசன், தாராளமாக கூட்டி போங்க என்றார். மைசூர் செல்லும் நெடுஞ்சாலையை விட்டு மலையில் போன கப்பி சாலையில் ஜீப் 1/2 மணி நேரம் பயணித்து ஒரு கிராமத்தை அடைந்தனர். கிராமத்தில் வீடுகள் மண்ணால் கட்டப்பட்டு இருந்தது. இருந்த 50 வீடுகளில் தண்ணீர் என எந்த வசதியும் இல்லாமல் இருந்தது. கிராமவாசிகளின் உடைகள் அணியும் வழக்கத்துக்கு மாறான வகையில் இருந்தன. ஆத்திரையை கண்டு ஓடி வந்தவர்கள் அவளிடம் தமிழ், மலையாளம், கன்னடம் என மும்மொழியும் கலந்த கலவையான மொழியில் பேசினர்.